சவுத் ஆப்பிரிக்கால இருந்த இந்தியர்கள் மகாத்மா காந்தி முன்னிலையில ஒரு சத்தியாகிரக போராட்டம் பண்ணிட்டு இருந்த போது அங்க இருந்த பிரிட்டிஷர்ஸ் கன் எடுத்து நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு முன்னாடி ஓடி போய் எங்க சுடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தைரியமா நின்னாங்க. இதே ஒரு பொண்ணு இன்னொரு போராட்டத்துல பிரிட்டிஷர்ஸ் இந்தியர்களை பார்த்து உங்களுக்கெல்லாம் ஒரு கொடி கூட இல்லை, நீங்கெல்லாம் போராட்டம் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க போட்டிருந்த சாரியில இருந்து ஒரு பிட்டு பீஸை கிழிச்சு அவங்க மேல தூக்கி வீசி இதுதான் எங்க கொடி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சில கோரிக்கைகளை வச்சு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருந்த போது பிரிட்டிஷர்ஸ் இவங்களையும் சேர்த்து சில பேர்த்த 3 மாசம் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதால இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. இப்படியே விட்டா அவங்க இறந்துருவாங்க, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் இவங்களை விடுவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வச்சிருக்கிற கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்ற வரைக்கும் நான் ஜெயிலுக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கைகளை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஜெயிலை விட்டே வெளியில வந்தாங்க. ஆனா என்னன்னா அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே வேர்ஸா இருந்துச்சு. அதனால சில நாட்கள்லயே கரெக்டா அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்க இறந்தும் போனாங்க. இவங்க இறக்கும் போது இவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 16 தான், வெறும் 16 வயது தான். இவங்களை பார்த்து மகாத்மா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, இவங்க தான் முதல்ல எனக்கு விடுதலை உணர்வை தூண்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரா இவங்க, அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ ஃபேமஸா அப்படின்னு கேட்டீங்கனால இல்லை. தமிழ்நாட்டுல தில்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல முனுசாமியும் மங்களமும் இந்தியாவில இருந்தா சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. அங்க இவங்களுக்கு பிறந்த குழந்தையோட பேரு தான் தில்லையாடி வள்ளியம்மை.